குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம ஜியாகிரபி வகுப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். உலோகங்களுக்கும் அலகுகளுக்கும் மேஜரா என்ன டிஃபரன்ஸ்னா, சயின்டிஃபிக்கா சொல்ல போனா மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளியானது உலோகங்களுக்கு சற்று அதிகமாகவும் அலோகங்களுக்கு ரொம்ப குறைவாகவும் காணப்படும். மேக்சிமம் சால்ட்டு அல்லது சுண்ணாம்பு, ஸோ இந்த மாதிரி அல்லது லிக்யூட் ஆகக்கூடிய நிலக்கரி, ஸோ இதெல்லாம் இந்த மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய நெருக்கங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே அலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அலோகங்கள்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா மைக்கா ஏன் மின்சாரத்தை கடத்தாது, எலக்ட்ரிசிட்டி எங்கெங்க யூஸ் பண்றாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் மைக்கா அதிகமாக வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது மின்சாரத்தை கடத்தாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மூலக்கூறுகளின் நெருக்கம் ரொம்ப குறைவு, அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு ரொம்ப குறைவு. மாலிகூல்ஸ் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாமே அலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலோக கனிமங்கள்ல உலோகத்தன்மை இருப்பதில்லை. உலோகத்தன்மை என்பதே அந்த நெருக்கம் தான், அடர்த்தி. இப்போ 7.8 எதுக்கு இரும்புக்கான அடர்த்தி 7.8. அந்த 7.8 ரொம்ப அதிகமா இருக்கும். இரும்பு பாருங்க, அதை பிரிக்க ஈஸியா உடைக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கடினத்தன்மையா இருக்கும். ஆனா இதுல பாருங்க, எதுக்காக அந்த அளவுக்கு இருக்குமானா இருக்காது. நீரில் கரையக்கூடியது இதெல்லாம் மேக்சிமம். எல்லாமே பெட்ரோல் டீசல்லாம் நீரில் மிதக்கக்கூடியது. நிலக்கரி நீரில் கரைந்து விடும். ஜிப்சம், பொட்டாஷ், சுண்ணாம்பு, மைக்கா அனைத்துமே நீரில் கரைந்து விடும், டிசால்வ் ஆயிடும். குயிக்கா நீர்ல டிசால்வ் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால இதை என்ன சொல்லுவாங்கன்னா அலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதையும் நாம் சில இடங்களில் பயன்படுத்துகிறோம். அதுவும் முக்கியமான இடங்களில் இது பயன்படுகிறது. மைக்கா இங்க பாருங்க, இவ்வகை கனிமங்களில் உலோகத்தன்மை இருப்பதில்லை. உலோகத்தன்மை என்பது இருப்பதில்லை. அடுத்து அலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்ல போனா எதுலான்னு பாருங்க. மைக்கா இருக்குது, சுண்ணாம்பு இருக்குது, ஜிப்சம் நைட்ரேட், பொட்டாஸ் டோலமைட், நிலக்கரி, பெட்ரோலியம். ஸோ இது மாதிரி நிறைய அடுக்கிட்டே போகலாம் அலோகங்களை. அலோகங்களுக்கு ஒரு லிமிட்டே இல்லை. சரியா? இந்த ஸ்டார் கொடுத்ததெல்லாம் மைக்கா. மைக்கா நெல்லூர்ல இருக்கா. அதுக்கு அடுத்தபடியாக இங்க ஹசாரிபக் அண்ட் கயா, இந்த இடங்கள்லாம் மைக்கா இருக்குது அதிகமா. கோடர்மா அப்படிங்கிறது மைக்காவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். இந்தியாவிலே மிகப்பெரிய மைன் எதுன்னு கேட்டா கோடர்மா மைன் ஜார்க்கண்ட்ல இருக்குது. ஸோ மைக்காவுக்கு ரொம்ப ஃபேமஸ். வேற எங்கேயும் மைக்கா இருக்கா? இங்க இருக்கு பாருங்க, அஜ்மீர்ல இருக்குது, பீவார்ல இருக்குது. ராஜஸ்தான், அஜ்மீர் அண்ட் பீவார். இங்க கயா, அது எங்க போயிடுச்சு, பீகார் போயிடுச்சு. அது இல்லாமல் ஹசாரிபக் பக்கத்துல தான் கோடர்மா இருக்கும். கோடர்மா தான் மிகப்பெரிய மைக்கா சுரங்கம். சரியா? அப்ப நெல்லூர். வேற எங்கேயுமே மைக்கா இருக்காது. இருந்தாலும் மைக்கா உற்பத்தியில் உலக அளவில் முன்னிலை வகிக்கும் நாடு தான் நம்ம இந்தியா தான். சரியா? ரைட், ஓகே. அடுத்து பாக்சைட் பாருங்க. பாக்சைட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாக்சைட்ல இதெல்லாம் வருது பாருங்க. கொராப்புட். கொராப்புட் ஒடிசால ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. எதுக்கு? அலுமினியத்துக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, சத்தீஸ்கர்ல அமர்கண்டாக் அண்ட் பிலாஸ்பூர் இருக்குது. அமர்கண்டாக் அண்ட் பிலாஸ்பூர் சத்தீஸ்கர். தென் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கட்னி இன் மத்திய பிரதேஷ். ஸோ இதெல்லாம் பாக்சைட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். அடுத்து ட்ரையாங்கிள் பாருங்க, மேங்கனீஸ் ஷிமோகா, கோவா, நாக்பூர், பந்தாரா, பாலக்காட் எல்லாமே மேங்கனீஸ்க்கு ஃபேமஸான பிளேஸ். ஸோ அலோக கனிமங்கள் மைக்காவை எடுத்துங்க. பண்டைய காலத்தில் மைக்கா ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஸோ மருத்துவத்திலே பயன்படுத்தியிருக்காங்க பண்டைய காலத்துல. சரியா? மின் தொழிலக வளர்ச்சியால் மைக்கா மிகவும் முக்கியத்துவம் பெற்றது. மின் தொழிலக வளர்ச்சியால். ஸோ இங்க அதுல என்ன தெரியுது அப்படின்னா, மின்சாரத்துல அதிகமா பயன்படுத்துறாங்க. மின்சார தொழிலகங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. சரியா? ஸோ அப்போ மைக்காவுக்கு மின்சாரத்தை கடத்தும் தன்மை ரொம்ப குறைவு, ஜீரோன்னு சொல்லுவாங்க. சரியா? தென் அப்ராக் வகை ஒரு நல்ல தரமான மைக்காவாகும். அப்ராக் அப்படின்னு ஒரு வகை இருக்குது. அது நல்ல தரமான ஒரு மைக்கா. ஒளி புகும் தன்மையுடையது. ஒளியை புகுந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒளியை அடுத்த பக்கம் ரெஃப்ளெக்ட் பண்ணி காட்டுதில்ல, அல்லது அந்த பக்கமே ரெஃப்ளெக்ட் பண்ணி காட்டுதில்ல, அதுதான் ஒளி புகும் தன்மை. கிட்டத்தட்ட கண்ணாடி மாதிரி இருக்கும். ஓகேவா? எளிதில் மிக மெல்லிய பட்டைகளாக பிரித்தெடுக்கக்கூடியவை. எளிதில் மிக மெல்லிய பட்டைகளாக பிரித்தெடுக்கக்கூடியவை இந்த மைக்கா. கிட்டத்தட்ட லேட்டரைட் சாயில் மாதிரியே இருக்கும். சரியா? தென் நிறமற்றவை. இதற்கு என்று தனி ஒரு நிறம் கிடையாது. நெகிழும் தன்மையுடையவை. ஸோ ஃபிளெக்சிபிள். ஸோ ஈஸிலி ஃபிளெக்சிபிள். சரியா? ஸோ இதெல்லாம் இந்த மைக்காவுக்கான கேரக்டர்ஸ். தென் நெக்ஸ்ட், குறைந்த மின் இழப்பையும் அதிக மின் அழுத்தத்தை தாங்கக்கூடிய திறன் பெற்றதால் மின் காப்பான்கள், இன்சுலேட்டர்ஸ் தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ அதான் நான் சொல்லியிருப்பேன், நம்ம ஊர்ல வில்லேஜ்ல என்ன பண்ணிப்பாங்க, மின் கம்பங்கள் நிறைய வச்சிருப்பாங்க. அந்த மின் கம்பத்துல அந்த
வயர் போட்டு வந்து கட்டியிருப்பாங்க பாருங்க, அதுல வந்து ஒரு பிளாக் கலரா இருக்கும் பாருங்க, அதுதான் மைக்கா. ஸோ அதன் மூலம் தான் அந்த மின் கம்பத்துக்கு வந்து இங்க வரக்கூடிய மின்சாரம் பாயாது. ஓகேவா? ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதான் வந்து மைக்கா. தென் இவை மின் கடத்தா தன்மையுடையவை, ஆதலால் மின் சாதனங்கள் தயாரிப்பில் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ மைக்காவை பொறுத்த வரைக்கும் மின்சாரத்தை கடத்தாது, 0% மின்சாரத்தை டோட்டலா கடத்தாது. சரியா? தென் மசகு எண்ணெய், மருந்துகள், வர்ணம் பூசுதல், மெருகு எண்ணெய் போன்ற தயாரிப்புகளிலும் இந்த மைக்கா பயன்படுத்தப்படுகிறது. சரியா? மைக்கா கிடைக்கும் இடங்கள் ஆந்திர பிரதேசல வந்து 41%. இப்ப சொன்னோம்ல நெல்லூர், 41%. நெல்லூர், விசாகப்பட்டினம், மேற்கு கோதாவரி, கிருஷ்ணா மாவட்டங்கள் அதிக மைக்கா படிவுகளை கொண்டுள்ளது. அடுத்து வந்து மைக்கா படிவுகள் உள்ள இதர மாநிலங்கள் சொல்ல போன ராஜஸ்தானில் 21%, பில்வாரா, ஜெய்ப்பூர், அஜ்மீர் மாவட்டங்கள். தென் ஒடிசா மாநிலத்தில் 20%, ராயகடா, போலங்கீர் மற்றும் சுந்தர்கார் மாவட்டங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பலாமு, ராஞ்சி, சிங்பூம் மாவட்டங்கள் ஆகியன முக்கிய மைக்கா. ஸோ இதுல கோடர்மா சுரங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ மைக்கா பாருங்க இப்படிதான் இருக்கும், கிட்டத்தட்ட வந்து உப்புக்கல் மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து கலரைஸ்டு பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மின் கம்பங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மின்சாரத்தை முற்றிலும் கடத்தாத ஒரு பொருள் எதுன்னு கேட்டா இந்த மைக்கான்னு சொல்லலாம். தென் சுண்ணாம்புகள், இதற்கு அடுத்தபடியாக சுண்ணாம்புகள் நீரில் கரையும், மைக்காவாது நீரில் வந்து கரையாது, ஆனால் இது வந்து என்ன பண்ணும், நீரில் கரையக்கூடியது. எங்கெங்கெல்லாம் நீர் இருக்குதோ அங்கெல்லாம் ஈஸியா என்ன ஆயிடும், கரைஞ்சு போயிடும். அதான் சுண்ணாம்பு. கால்சியம் கார்போனேட் கொண்ட பாறைகளாலே அல்லது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அல்லது இரண்டும் கலந்த பாறைகளிலோ சுண்ணாம்புக்கள் காணப்படுகிறது. கால்சியம் கார்போனேட், கால்சியம் அல்லது மெக்னீசியம் போன்ற பாறைகளில் இந்த சுண்ணாம்புக்கள் காணப்படுகிறது. சுண்ணாம்புகள் சிறிய அளவிலான சிலிக்கா, அலுமினா, இரும்பு ஆக்சைடு, பாஸ்பரஸ், கந்தகம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. எங்கெங்கெல்லாம் வந்து கால்சியம் அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் சுண்ணாம்புகள் இருக்கும். இது எளிதில் நீரில் கரையக்கூடியது. அதான் நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லியிருப்பேன். ஜியோகிராபிக்கலா சொல்ல போனா எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான ரெயின்ஃபால் இருக்குதோ அந்த ஏரியால இந்த கால்சியம் அல்லது இந்த சுண்ணாம்புக்கள் இருக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து நீரில் கரையக்கூடியது. நீரில் கரைஞ்சு எங்க எடுத்துட்டு போயிடும், கடல்ல கொண்டு போட்டுரும். அங்க கால்சியம், மெக்னீசியம், சோடியம் அந்த உப்பா மாறிடும். ஓகேவா? சோ அதனால இது ட்ரை ஏரியால தான் இந்த சுண்ணாம்புக்கள் கிடைக்கும். இந்த சுண்ணாம்புக்கள் எதற்கான மூலப்பொருள் அல்லது ரா மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிமெண்ட் தயாரிப்பதற்கான மூலப்பொருள். சிமெண்ட் தயாரிப்பதற்கான மூலப்பொருள். அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த சிமெண்ட் ஃபேக்டரிஸ் எல்லாமே வறண்ட நிலப்பகுதியில் இருக்கும். நான் அரியலூரை பத்தி சொல்லும் போது, பெரம்பலூரை பத்தி சொல்லும் போது சொல்லியிருப்பேன். அரியலூர்ல அதிகமான சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இருப்பதற்கான முக்கிய காரணமே தான் அது வறண்ட நிலப்பகுதி, இன்டீரியர் கான்டினென்டாலிட்டி, அதாவது முழுமையும் நிலத்தால் சூழப்பட்டுள்ள பகுதி. அக்கம் பக்கம் எதுவுமே நீர்நிலைகள் இல்லை. அதனால அங்க வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வராது, நார்த் ஈஸ்ட் மான்சூன் வராது, வந்தாலும் மிக குறைவான அளவுக்கு வரும். அப்போ ஒரு லேயருக்கு மேல ஒரு லேயர் கீழே டெப்த்ல இருக்கக்கூடிய சுண்ணாம்புக்கள்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அந்த ஏரியாவில் சுண்ணாம்புக்கள் அதிகமாக இருப்பதால் அங்கு சிமெண்ட் ஃபேக்டரிஸ் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது. சிமெண்ட் ஃபேக்டரிஸ் அதிகமா இருக்கிறது வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தென் ஆந்திர பிரதேஷ். இந்த 3 பேர் வந்து சிமெண்ட் உற்பத்தியில லீடிங் ப்ரொடியூசரா இருக்காங்க. இந்த 3மே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை லேண்டா தான் இருக்கும். ஓகேவா? இங்க அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த ரெண்டும் ரெயின் ஷோடோ, அதாவது மலை மறைவு பிரதேசத்தில் லொக்கேட் ஆயிருக்கும். அது ஆல்ரெடி டெசர்ட் பக்கத்திலே லொக்கேட் ஆயிருக்கும், ராஜஸ்தான். சரியா? சுண்ணாம்புகளுடைய பயன்பாடு எதுக்குன்னா சோடா சாம்பல், எரி சோடா, வெளுக்கும் தூள், ப்ளீச்சிங் பவுடர் அண்ட் காகிதம், பேப்பர், சிமெண்ட் அண்ட் இரும்பு எக்கு உற்பத்தி, கண்ணாடி, உரங்கள் தயாரிப்பு, இத்தனை இடங்களில் இவ்வளவுலும் எது பயன்படுகிறது, இந்த சுண்ணாம்புக்கள் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? ரைட். இதன் முக்கிய உற்பத்தியாளர்கள் ஆந்திர மாநிலத்தின் கடப்பா, கர்னூல், குண்டூர் மாவட்டங்கள் ஆகும். ஸோ மெயினா வந்து கடப்பா, கர்னூல், குண்டூர் இந்த மாவட்டங்களில் அதிக அளவு சுண்ணாம்புக்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. தெலுங்கானா மாநிலமும் 20% உற்பத்தியை செய்கிறது. இம்மாநிலத்தின் கோல்கொண்டா, அடிலாபாத், வாரங்கல் மற்றும் கரீம்நகர் ஆகிய மாவட்டங்கள் முக்கிய உற்பத்தி மாநிலங்கள் ஆகும். சரியா? தென் ராஜஸ்தான் மாநில உற்பத்தியில் 18%, ஜோத்பூர், அஜ்மீர், பிகானீர் சொல்லுவோம்ல, பிகானீர் மற்றும் கோட்டா மாவட்டங்கள் இங்க இந்த சுண்ணாம்புகளை அதிகமாக தயாரிக்கிறாங்க. சரியா? கிடைக்க பெறுகிறது. சோ நம்ம தாஜ்மஹால் கட்டின சுண்ணாம்புகளே ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்ததுதான். சரியா? சுண்ணாம்புகள் கிடைக்கக்கூடிய இடங்கள்ல அப்படியே கன்னிவாது பாருங்க. மத்திய பிரதேஷ் 12%, ஜபல்பூர், சாட்னா மாவட்டங்கள். தமிழ்நாட்டின் உற்பத்தியில் 8.4%, சேலம், காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி,
திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களும் முக்கிய உற்பத்தியாளர்கள். விருதுநகர்ல ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கும், திருநெல்வேலியில் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கும். தென் இங்க திருச்சிராப்பள்ளின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, இதுதான் அரியலூர் பெரம்பலூர் பக்கம் உள்ளது. நீங்க அடுத்து கேட்கலாம் சார் அரியலூர் பெரம்பலூர், ஏன்னா அது ரீசெண்டா திருச்சிராப்பள்ளில இருந்து பிரிஞ்சு வந்து, அதனால திருச்சிராப்பள்ளின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தென் காஞ்சிபுரம் ஏரியாலையும் கொஞ்சம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதிகமா இருக்குது எங்கன்னா சேலம் திருச்சிராப்பள்ளி ரீஜன் தான் அதிகம். தூத்துக்குடி ரீஜன்ல இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, விருதுநகர்ல இருக்குது. இங்கெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். சரியா? ரைட். கொஞ்சம் இன்டீரியரா பார்த்து மேட்டு நிலங்களில் இந்த சுண்ணாம்புகள் கிடைக்கும். அடுத்து கேட்கலாம், சுண்ணாம்புகள்லாம் மேலே இருக்காது, எது டாப் லேயர்ல இருக்காது, கீழே உள்ள இருக்கும். அப்போ மேட்டு நிலமா இருந்தா அது மேல மழை பெஞ்சாலும் என்ன ஆயிடும், வலிந்து ஓடிவிடும். ஸோ அப்போ உள்ள இறங்காது. இதே சமநிலமா இருந்தா உள்ள இறங்கி அந்த சுண்ணாம்பை ஜிப்சமா மாத்திரும், உருமாறிய பாறையா மாத்திரும். ஆனா கொஞ்சம் மேட்டு நிலமா இருந்தா என்ன ஆயிடும்னா அதுல வலிந்து ஓடிவிடும், வலிந்து ஓடி கடல்ல போய் கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ கண்டிப்பா அங்க அடியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு அப்படியே தான் இருக்கும். அங்க லீச்சிங் ப்ராசஸும் அதிகமா இருக்காது. சரியா? அப்போ சுண்ணாம்புகள் எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னா, ஒண்ணு மேட்டு நிலங்கள், மழை குறைவாக உள்ள பகுதி. ஸோ மழை குறைவாக உள்ள பகுதி 100% அங்கே இருக்கும் சுண்ணாம்புகள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சில இடங்கள்ல தப்பி தவறி மழை பெய்கிற இடத்துல இருந்தாலும் அது மேட்டு நிலமாக இருக்கும். அதுவும் ஃபுல் ரெயின்ஃபால், எவர் கிரீன் ஃபாரஸ்ட் மாதிரி வருஷம் முழுவதும் மழை பெய்யக்கூடிய ஈக்குவட்டோரியல் ரீஜன்லாம் சுண்ணாம்புகளை பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அது வருஷம் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக லீச்சிங் ப்ராசஸும் அதிகமாகி எப்படி தண்ணீர் உள்ள போயிடும். சரியா? அதனால அந்த ஏரியால இருக்கக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நாட்டின் மொத்த படிவுகளில் 27% கர்நாடக மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. ஏன் அப்படின்னா ரெயின் ஷேடோ ரீஜன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையின் மலை மறைவு பிரதேசத்துல யாரு இருக்கா, கர்நாடகா இருக்குது. அதனால அங்கதான் அதிகமா இருக்குது. ஆந்திரா ராஜஸ்தான் மாநிலங்கள் தலா 12%, குஜராத் 10%, மேகாலயா 9%, தெலுங்கானா, மேகாலயால கேட்கலாம், அதான் நான் சொல்லிட்டேன் பாயிண்ட். மேட்டு நிலங்கள், பீடபூமிகள், அங்க எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் அங்கேயும் சில இடங்கள்ல இருக்கும். தெலுங்கானா 8%, அடுத்து சத்தீஸ்கர் மத்திய பிரதேச மாநிலங்கள் தலா 5% சுண்ணாம்பு படிவுகளையும் கொண்டுள்ளது. மீதமுள்ள ஈர்ப்புகள் மற்ற மாநிலங்களில் காணப்படுகிறது. சரியா? இந்த மாதிரியான கல் உள்ள இருக்கும், கல்லாவே பாமா இருக்கும். ஸோ இதுவே இன்னும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா சிப்சமா மாறிடும். சரியா? சிப்சம் என்பது கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமமாகும். இது சுண்ணாம்பு பாறை, மணற்பாறை, மாக்கல் போன்ற படிவு பாறைகளில் ஒளிப்புகும் வெண்ணிறமான தாதுவாக காணப்படுகிறது. ஏன்னா அது ரொம்ப நாள் இருந்துச்சு சுண்ணாம்பு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜிப்சமா மாறிடும். அது கிட்டத்தட்ட இன்னும் ரொம்ப ஹார்டா இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, பளிங்குக்கல், ஜிப்சம்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த பளிங்குக்கல் போட்டு பில்டிங்லாம் தாஜ்மஹால்லாம் அப்படிதான் கட்டியிருப்பாங்க. சரியா? ரைட். தென் அலோக கனிமங்கள், ஜிப்சம் பயன்பாடு சொல்ல போனா இங்க சிமெண்ட், உரங்கள், சுவர் பட்டிகள், பாரிஸ் சந்து, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போன்றவற்றின் உற்பத்திக்கு மூலப்பொருளாகவும் மண் வளமூட்டியாகவும் பயன்படுகிறது. இதான் ஜிப்சத்துடைய பயன்பாடு. சரியா? எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க, பாரிஸ் அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்து உரங்களுக்கு பயன்படுத்துறாங்க. சுவர் பட்டிகளுக்கு, பட்டி பார்க்குறாங்களா சுவர்ல, அதுக்கும் இந்த ஜிப்சம் தான் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து சிமெண்ட் கூட, சிமெண்ட் தயாரிப்பதற்கு முக்கியமான மூலப்பொருளும் இதான். சரியா? தென் அலோக கனிமங்களை ஜிப்சம் கிடைக்கும் இடைகள் சொல்ல போனா, ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டும் 81% ஜிப்சம் இருக்குது, 81%. ஜம்மு காஷ்மீர் 14%, தமிழ்நாட்டில் 2%, மீதமுள்ள 3% குஜராத், இமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, உத்தரகாண்ட், ஆந்திர பிரதேஷ் மற்றும் மத்திய பிரதேஷ் மாநிலங்களில் கிடைக்கிறது. ரைட். தென் ராஜஸ்தான் மாநிலம் 82% ஜிப்சத்தை உற்பத்தி செய்கிறது. ஜோத்பூர், பிகானீர், ஜெய்சால்மர் போன்ற மாவட்டங்கள் இது முக்கிய உற்பத்தியாளர். ஜெய்சால்மர் தெரியும், இந்தியாவின் அதிகமான வெப்பநிலை கொண்ட இடம் எதான், அதிக அளவு வெப்பநிலை பதிவு செய்யக்கூடிய இடம் ஜெய்சால்மர், மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து பிகானீர் தெரியும், பிகானீரும் அதிகமான வெப்பநிலை தான். ஜோத்பூர், இது எல்லாமே தார் டெசர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். சரியா? இங்க மழையே பெய்யாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநில உற்பத்தியின் 14%, பாரமுல்லா, தோடா, ஊரி போன்ற பகுதிகள். தென் குஜராத், உத்தரகாண்ட், ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் தலா 4% உற்பத்தியை செய்கிறது.